ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நுணுக்கமான ஒரு டாபிக் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தெர்மோடைனமிக்ஸ். இந்த தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சில டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸில் என்னென்னு பார்த்துடலாம். சிஸ்டம், சரௌண்டிங்ஸ், பவுண்ட்ரி. நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறீங்க, அதுக்குள்ளே நல்ல ஒரு வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறீங்க. எய்தர் அது கூலிங் ஆவோ அல்லது ஹாட்டாவோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த சிஸ்டம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம் தான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்க்கு. இந்த ஃப்ளாஸ்கே ஒரு சிஸ்டம் தான். சரௌண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் தவிர்த்து, இந்த ஃப்ளாஸ்க் தவிர்த்து சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சரௌண்டிங் தான். எல்லாமே சரௌண்டிங் தான். பவுண்ட்ரின்னு ஒரு காரியம் சொன்னேன் இல்லையா, அந்த பவுண்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா, சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிற ஒரு இமேஜினரி லேயர் தான் பவுண்ட்ரி. அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். இதுதான் ஃப்ளாஸ்க் அப்படின்னா, இதுதான் சரௌண்டிங் அப்படின்னா, இந்த பவுண்ட்ரி லேயருங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகிற அந்த பாயிண்ட், அந்த அவுட்லைன் சொல்லலாம்ல, அந்த அவுட்லைன் வரைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ ஒரு சிஸ்டத்தையும் சரௌண்டிங்கையும் பிரிக்கிற ஒரு இமேஜினரி லைன் தான் பவுண்ட்ரி. இதுதான் தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸ். தேங்க்யூ.